அதுவே நமக்கு பெரிய விஷயம். இனிமேட்டு என்ன பண்ணோம்னா கடைக்கு வரவங்களெல்லாம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ற வேண்டியதான். ஐயோ ஐயோ தெரிச்சு ஓடிடுவாங்க கடைக்கு, அப்புறம் வியாபாரம் ஓடாது. பெரிய வீடியோ போடுற ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. அது ஆரம்பத்தில் ஒரு இது, அது என்னத்த சொல்கிறது, ஒரு ஐடியா இருந்தது பெரிய வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் விட்டுட்டேன், அதை பற்றி யோசிக்கிறதில்ல. அது ஒரே ஒரு வீடியோவே எனக்கு 1.2 மில்லியன் வியூஸ் போச்சு. அதில் தான் எனக்கு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க அந்த வீடியோவில். அதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டணும்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணுறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. 400 வியூஸு, 500 வியூஸு, 1000 வியூஸு. நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐடியா தேவைப்படுது. அதாவது எந்த மாதிரினா, நம்ம எந்த கண்டென்ட்டு நமக்கு அதிகமாக போகுது, ஏன்னா ரேண்டமாக எல்லாத்தையும் நம்ம கலந்து போடுறோமா, அதுவே ஒரு பிரச்சனை தான். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். ரிவ்யூ சொல்லியிருப்பேன், சாப்பாடு வீடியோ போட்டிருப்பேன், எல்லாமே போட்டிருப்பேன். டான்ஸ் ஆடுறேங்கிற பேரில் கொலை பண்ணியிருப்பேன் 10 பேர்த்த, அது வேறு விஷயம். அது தனி டிபார்ட்மெண்ட். அதனால் எது நமக்கு வியூஸ் போகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஒரே மாதிரி வீடியோ போட்டால் தான் வியூஸ் போகும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரில. வீடியோ போடணும்னு கட்டாயம் இல்லையா? ஷார்ட் மட்டும் போட்டால் போதுமா? கருவண்டி நீ வராது. அதான் சொல்லிட்டீங்களே, மட்டி ஆகிட்டாருங்க, அப்புறம் எப்படி வருவார்? ஷார்ட்டு காமெடி எல்லாம் சூப்பர்னா கமெண்ட் போட முடியவில்லை. என்னாச்சு? ஏன் கமெண்ட் வரலையா? வருமே பாப்பா, என்னாச்சுன்னு தெரில. பார்த்தீங்களா வீடியோ? நல்லா இருக்கா? நன்றி நன்றி நன்றி. அப்படியே 1-2 ட்ரோல் பண்ணி விடுவேன். ட்ரோல்லையும் வியூஸ் வரும், ட்ரோல் பண்ணுறதுலையும். ஆமாம், எனக்கும் சில வீடியோ கமெண்ட் போட முடியல. இது வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க கமாண்டு வரல. நல்லா இருக்குது, சூப்பர், தேங்க்யூ. இன்னும் பயிற்சி தேவைப்படுகிறது. ஒரு சில விஷயங்கள்லாம் 400 வீடியோக்கு மேலே தான் நான் கண்டே பிடிச்சிருக்கேன். இன்னும் முறையான பயிற்சி அதிகமாக தேவைப்படுது. இதுதாங்க ட்ரை பண்ணுவோம். சரி, 2 பேரும் போய் தோசை ஊற்றி சமைக்கிற வேலையை பாருங்கள்.